ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் க்ரோம் ப்ரௌசரில் இருந்து ஒரு சூப்பரான ட்ரிக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம யூஸ்வலாக ஏதாவது சர்ச் பண்ணணும்னா ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி எது தேவையோ அதை டைப் பண்ணி சர்ச் பண்ணுவோம். உடனே ரிசல்ட் டிஸ்பிளே ஆகும். அதை நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒரு 10 ரிசல்ட் டிஸ்பிளே ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ரிசல்ட்டை நம்ம பார்க்கணும்னா சி மோர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுவோம். உடனே நெக்ஸ்ட் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சர்ச் ரிசல்ட் டிஸ்பிளே ஆகாமல் ஒரே டைமில் எல்லா ரிசல்ட்டும் ஒரே பேஜில் டிஸ்பிளே பண்ண வைக்கிறது எப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் இந்த மாதிரி டெக்னிக்கலான டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்முடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். இப்போ உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை சர்ச் பண்ணிக்கங்க. நான் லேப்டாப்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு 10 ரிசல்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. அடுத்த பேஜ் போகணும்னா சி மோர்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணோம்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். அதுக்கு பதிலாக டாப்பில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ ப்ரௌசர் வந்து எல்லாமே சின்ன சைஸில் மாறிடும். இதில் ரைட்டில் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ண உடனே குயிக் செட்டிங்ஸுக்கு கீழே சி ஆல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ சர்ச் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இதில் செகண்டாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் பர் பேஜ் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். இதில் 10 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரிசல்ட்ஸ் வந்து ஒரே பேஜில் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 50 வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரௌசர் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி ரிசல்ட்டை கொடுத்துரும். 100 வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ரௌசர் வந்து ஸ்லோவாக ஒர்க் ஆகணும், இதுலேயே மென்ஷன் பண்ணிக்கு. ஸோ ஒரு பேஜ்லேயே உங்களுக்கு 50 வேணும் அப்படின்னா அதை 50 சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ 40 ரிசல்ட் அப்படிங்கிறத 40யை சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போகிறேன். பாட்டமில் சேவ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம செலக்ட் ஆனது சேவ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நேராக என்ன பண்ணுறீங்கன்னா ரைட்டில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் வந்து எனேபிள் ஆகிருக்கும், அதை டிசேபிள் பண்ணி விட்டுருங்க. இப்போ நார்மலாக நம்ம க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணோன்னே எப்படி டிஸ்பிளே ஆகுமோ அதே மாதிரி டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 40 ரிசல்ட்ஸுக்கு மேலே ஒரே பேஜில் டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி சர்ச் ரிசல்ட் டிஸ்பிளே பண்ணுறதுனால நம்ம வேலையை நம்ம ஈஸியாக முடிச்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.